பிஸ்கட் வந்து எவ்வளோ சாஃப்ட்டா கிடச்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம மேலே கைய வச்சு எடுத்தாலே எவ்வளோ சாஃப்ட்டா வருது பாருங்க. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குங்க பிஸ்கட் வந்து. பிஸ்கட் வந்து இப்போ உடைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப கிரிஸ்பியா இருக்கு பாருங்க. சாஃப்ட்டாட்டு. சூப்பரா இருக்குங்க. நல்லா கிடச்சிருக்கு நமக்கு. எம்மி எம்மி பிஸ்கட் ரெடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு நான்கட்ட பண்ண போறேங்க. தீபாவளி ஸ்பெஷல் நான்கட்ட பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மும்பைல இதுக்கு ஒரு பேர் வந்து நான்கட்டன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. பிஸ்கட்ன்னு சொல்லலாம். நான்கட்டன்னு சொல்லலாங்க. இது டிஃப்ரெண்டாட்டு நான் பண்ணியிருக்கேன். குக்கர்ல தான் பண்ண போறேன். இன்னைக்கு இட்லி குக்கர்ல. சூப்பரா கிடைக்கும் உங்களுக்கு. ஈஸியாட்டு எளிமையான முறையில் இப்போ கம்மியான செலவில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் மறுபடியும் பண்ணி கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். மைசூர் பாக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் அம்மா எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கீங்க, ஆயில் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நல்ல விஷயந்தாங்க. நீங்கள் எண்ணெய் சேர்க்குறது அதுக்கு தப்பு தான், நல்லது தான். எண்ணெய் நிறைய எடுக்கக்கூடாது தான். ஆனால் மைசூர் பாக்கு வந்து எல்லாரையும் அவ்வளோ நெய் ஊற்ற முடியாது. அதனால தான் நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி முடியாதவங்க அந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் போட்டிருந்தேனே தவிர மற்றபடி உங்களை நெய் ஊத்தாம எண்ணெய் ஊத்தி நான் பண்ண சொல்லல. நெய் ஊத்தி பண்றவங்க நெய் ஊத்தி பண்ணுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. நெறைய ஆதரவு குடுத்துருந்தீங்க மைசூர் பாக் வீடியோக்கு. அதே மாரி எல்லா வீடியோக்கும் ஆதரவு குடுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராட்டு இன்னைக்கு தீபாவளிக்கு பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நாங்கலாம் இத பேக்கரில குடுத்து பண்ணுவோங்க மும்பைல. இப்போ நம்ம இட்லி குக்கர்ல வச்சு பண்ணலாம், கடாயில வச்சு பண்ணலாம். அப்போ வந்து நாங்க அங்க வந்து பேக்கரி இருக்கு எங்களுக்கு பக்கத்துல. இந்த பேக்கரில குடுத்து தான் நாங்க எடுத்து வச்சுட்டு வருவோம். நெறைய பேர் சேர்ந்து பண்ணுவோம். பண்ணி கொண்டு போய் வச்சுட்டு தீபாவளி வந்துன்னா எடுத்து கொண்டு வருவோங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. மகாராஷ்டிராக்காரங்கலாம் இது பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. எல்லார் வீட்லயும் இருக்குங்க தீபாவளி வந்துட்டுன்னா. இன்னைக்கு நெய்யிலே தான் பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. நெய் எடுத்துருக்கேங்க. நெய்ய வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கலாம். மும்பைலலாம் நாங்க டால்டால தான் பண்ணுவோம். நெய்யில பண்ணது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட்டு முறை இன்னைக்கு நெய்யில பண்றேன். டேஸ்ட் நல்லா இருக்குங்க. டால்டா மாரி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய்யை ஆட் பண்ணியாச்சு. நெய்யை வந்து நல்லா நம்ம அடிக்கணுங்க. அடிக்கிறதுல நல்லா நுரை அடிச்சுட்டு வரும். நல்லா கிரீமி மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்து 15 நிமிஷம் நம்ம அப்படியே அடிக்கணும். அடித்தாதான் அந்த க்ரீம் வந்து வரும். மாவு வந்து சாஃப்டாக கிடைக்குங்க நமக்கு. க்ரீம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு க்ரீம் வந்துடுங்க. நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி க்ரீமாக வரணுங்க. இந்த மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா க்ரீம் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிடணுங்க. நம்ம எந்த கப்பால் நம்ம மாவெல்லாம் எடுக்கோமோ அந்த கப்பால் சுகர் ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சிங்கன்னா மாவு பிசைறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நல்லா ஒரு 10-15 நிமிஷமாக அதை அடிக்கணும். அடித்தாதான் அந்த க்ரீம் வரும் உங்களுக்கு. இந்த கப்பால் தான் நான் மாவு அளந்து எடுக்க போகிறேன். இதே கப்பில் 3/4 கப்பு சுகர் எடுக்க போகிறேங்க. பவுட்ரு சுகர் எடுத்துருக்கேன். இங்கே வீட்டில் பவுட்ரு பண்ணியும் போடலாம், கடையிலையும் உங்களுக்கு பவுட்ராக கிடைக்கும். இதையும் போட்டு அடிக்கும்போது நல்ல க்ரீம் கிடைக்குங்க உங்களுக்கு. கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. 10 நிமிஷம். நம்ம எந்த அளவுக்கு அடிக்கமோ அந்த அளவுக்கு நமக்கு க்ரீம் கிடைக்குங்க. சூப்பராக இருக்கும் பிஸ்கட்டு. அஞ்சு நிமிஷம் அடிச்சாச்சு. இன்னொரு 5 நிமிஷம் அடிச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஆயிருச்சுங்க.
நம்ம கேக்லலாம் க்ரீம் கிடைக்கும் பாருங்க, அந்த மாதிரி க்ரீம் வந்துருச்சு. இந்த மாதிரி போட்டு நம்ம மாவு பிசையும் போது நல்லா பிசைறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அல்லாட்டக்க நமக்கு கை வலிச்சுக்கிறோம் பிசைறதுக்கு. சீக்கிரமாட்டு வராது. நம்ம வேற எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இல்லை, வெறும் நெய்யில் தான் போட்டு பிசைய போகிறோம். அதனால க்ரீம் வந்தால் தான் உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைய கிடைக்குங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அடிச்சுக்கோங்க. நமக்கு க்ரீம் வந்து எப்படி கிடச்சிருக்குன்னு செக் பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம எடுத்து போடணுங்க. மிதக்கு பாருங்க, இந்த மாதிரி மிதக்கணுங்க. அடியில் காரக்கூடாது. இந்த மாதிரி மிதந்துட்டுனா நல்ல க்ரீம் கிடச்சிட்டுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? நம்ம உளுந்த மாவுலாம் வடைக்கு அரைச்சக்க தண்ணியில் போட்டு பார்ப்போம் பாருங்க, அந்த மாதிரி போட்டு பார்க்கணும். சூப்பராக நமக்கு க்ரீம் கிடச்சிருச்சு. இப்போ மாவை ஆட் பண்ணிடலாம். மாவை வந்து நம்ம சலிச்சு எடுத்து தான் போடணும். அதனால் ஒரு அகலமான பேசன் எடுத்துக்கோங்க. பேசன் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு மைதா மாவு ஆட் பண்ணிடலாம். 3/4 கப்பு மைதா மாவுங்க. மெசரிங் கப்பால் 1 கப்பு கடலை மாவுங்க. ஒரு 2 ஸ்பூன் ரவாங்க, இதையும் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சோடா, நம்ம சமையல் சோடா இருக்குது பாருங்கள், அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். நல்லா சலிச்சாச்சு. தூர போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மாவெல்லாம் நம்ம சலிக்கிறதுலே மிஸ் ஆயிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாட்டு நம்ம போட்டு பிசைஞ்சுக்கிடணும். எந்த அளவுக்கு நமக்கு மாவு இதில் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டு நம்ம பிசைஞ்சுக்கணும். இங்கே முழுக்க முழுக்க நெய்யில் பிசையிட்டாலும் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் பூரா நெய்யிலையும் பண்ணலாம். நம்ம வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம க்ரீமியாக அடித்தோம்னாக்கே நமக்கு மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாட்டி அந்த நெய்யிலே நம்ம பிசைஞ்சு எடுக்கணும்னா ரொம்ப காடாக இருக்கும், பிசைகிறதுக்கும் கஷ்டமாயிரும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையை விட்டு பிசையும் போது நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. நாங்கள்லாம் கையை கொண்டே பிசைவோம். ஒரு 2 மணி நேரம் ஆகும் பாருங்கள் பிசைகிறது. நிறைய போட்டு பண்ணுவோம், பண்ணி எல்லாருக்கும் கொடுப்போம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும். வந்தால் தான் பிஸ்கட் வந்து சூப்பராக கிடைக்கும். பிசைய பிசைய நமக்கு கையில் உள்ள ஹீட்லேயே இலக்கம் கொடுத்துரும். நல்லா சாஃப்டாக கிடச்சிரும். தண்ணி, பால் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. வெறும் நெய்யிலே தான் பிசையணும். நம்ம கையில் உள்ள ஹீட்லேயே நல்லா இலக்கம் கொடுத்துருச்சு பாருங்க மாவு வந்து. கிரைண்டர்லேயும் போட்டு அரைக்கலாங்க. கிரைண்டரில் மாவு அரைக்கிறதுக்கு நமக்கு கம்பி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மிஷின் இருந்துன்னா அதில் போட்டு அரைக்கலாம். நான் மும்பையிலலாம் அதில் தான் அரைப்பேன். எல்லாருக்கும் அதுலேயும் பிசைஞ்சு கொடுப்பேன். அப்புறமா பேக்கரியில் கொண்டு வச்சுட்டு வருவோம். கையை கொண்டு பிசையணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. ஒரு 10-12 நிமிஷம் நம்ம பிரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுக்கணுங்க. எடுத்தீங்கன்னா சூப்பராக கிடைக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுக்கிறது. சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த பிஸ்கட்டு சூப்பராக பண்ணலாங்க நீங்களும்.
நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு பாருங்க. இங்கே பாதி நெய் பாதி எண்ணெயில் பண்ணனாலும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் இன்னைக்கு நெய்யிலே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சில பேர் டவுட்டில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அம்மா எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கலாமா அப்படின்னு. சேர்த்துக்கிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நெய் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சோம்னா நமக்கு கையில் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிக்கிடலாம். பேச நல்லா இலக்க கொடுத்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரணுங்க. ஒரு 10-12 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம பிரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம். மாவை வந்து பிரிட்ஜுக்குள்ளே இருந்து எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு எடுத்து உருட்டதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 15 நிமிஷம் பிரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா நான் இட்லி குக்கரில் தான் நெய் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாங்க. இதுக்கு முன்னாடி நான் கேக் பண்ண உப்பு தான். அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வச்சுருந்தா அடுத்தால யூஸ் பண்ணிடலாங்க. இட்லி குக்கரில் வந்து மேலே உள்ள தட்டை தான் நம்ம வைக்கணும், அடியில் உள்ள தட்டை வைக்கக்கூடாது, ரொம்ப ஹீட் ஆயிரும். அப்புறம் பிஸ்கட் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் மேலே உள்ள தட்டில் வைங்க, அடியில் உள்ள தட்டில் வைக்காதீங்க. உப்பு போட்டாச்சு. நம்ம ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு வச்சுக்கிடலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு உருட்டி வச்சுக்கலாம். பட்டர் ஷீட் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி தட்டில் அடியில் வச்சு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஓல் இருக்க தட்டு தான் இருக்குது. ஓல் இல்லாத ஸ்டீல் இருக்குது, அது வந்து அடியில் வந்து கருப்பாயிருதுங்க. அதனால் இன்றைக்கி அலுமினிய தட்டில் தான் வைக்க போகிறேன். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பட்டர் ஷீட்டாட்டு இந்த மாதிரி வச்சு வச்சோம்னா சூப்பராக கிடைக்குங்க. இந்த மாதிரி வச்சுக்கிடணும். எல்லாத்தையும் ஒன்றுலையே வச்சுக்கிடலாம். இங்கே ஓல் இல்லைன்னா அப்படியே டேரெக்டாக வைங்க. ஓல் இருக்கனால தான் பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். இப்போ மாவு வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஹார்டாகிருச்சு பாருங்கள். பிஸ்கட் வந்து நமக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம உருட்டி எடுத்து வெடிப்பு இல்லாமல் வைக்கணும். இந்த மாதிரி சப்பையை வச்சு ரேஸை அப்படி குழி மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி குழி மாதிரி வச்சிங்கன்னா இதில் நம்ம நட்ஸ் வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அப்புறமா நட்ஸ் வச்சுட்டு நம்ம இட்லி தட்டில் வைக்கலாம். கொஞ்சம் சின்னதாகவே உருட்டிக்கங்க. கொஞ்சம் வெந்துச்சுன்னா கொஞ்சம் பர்ஸாக வந்துடுங்க. ஒரே சேப்பாட்டம் எடுக்கணும். இந்த மாதிரி தட்டிட்டு ரேஸாக இந்த மாதிரி குழி போட்டு வச்சுக்கோங்க. வெடிப்பு இருந்ததுன்னா ரேஸாக அப்படி தட்டி விட்டுருங்க. பேடா மாதிரி தட்டி எடுத்துடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. நெய்யும் அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. நெய் பாதி எண்ணெய் பாதியிலையும் பண்ணலாங்க. வெறும் நெய்யில் தான் பண்ணணும் இல்லை, நெய் பாதி எண்ணெய் பாதியில் பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா தட்டி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம அழகுக்காண்டி நட்ஸ் ஏதாவது வச்சுக்கிடலாங்க.
வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஆப்ஷன் தான். தேவைன்னா ஆட் பண்ணிக்கங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி எதுனாலும் கட் பண்ணி வச்சுக்கிடலாங்க. நான் வந்து பிஸ்தாவும், பூசணி விதையும் வச்சிருக்கேன். பார்க்கறதுக்கே அழகா இருக்கு பாருங்க. எம்மி எம்மி நான் கட்ட ரெடிங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, இது வீட்ல செஞ்சதா அப்படின்னு. அந்த அளவுக்கு எம்மியாட்டு பிஸ்கட் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்ப நம்ம பட்டர் சீட்ல வச்சுக்கிடலாம். சூப்பராட்டு நட்ஸ் எல்லாம் வச்சாச்சுங்க. பிஸ்தாவும் உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு நம்ம பட்டர் சீட்ல வச்சு நம்ம குக்கர்ல வச்சுக்கலாம். பட்டர் சீட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பிஸ்கட்டை இப்படி நடுசில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம அப்படியே இட்லி தட்டில் ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே உள்ளுக்கு வச்சுருக்கேங்க. இந்த ஓலில் இருக்கனால தான் நான் பட்டர் சீட் வச்சுருக்கேன். இங்கே பிளெயினாக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுருங்க. இட்லி குக்கரில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வச்சுக்கிடலாம். இட்லி குக்கரை ஓப்பன் பண்ணிடலாங்க. நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பழைய குக்கர் இருந்ததுன்னா பழைய குக்கரில் வச்சு வைங்க. ஸ்டீலுங்கும் போது கொஞ்சம் அடியில் பிடிக்குங்க, கலர் சேஞ்ச் ஆயிரும். பிடிக்காது, கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் அலுமினியம் குக்கர் இருந்ததுன்னா அதில் வைங்க. என்கிட்ட ஸ்டீல் குக்கர் இருக்குது. நான் அதில் வைக்காண்டாண்டு தான் அலுமினியம் குக்கரில் வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி பழைய குக்கர் இருந்ததுன்னா அதில் வச்சு பண்ணுங்கங்க. சூப்பராக கிடைக்கும். 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஹீட் பண்ண வைக்கணுங்க. மீடியமாக வச்சு அடுப்பை 15 நிமிஷத்தில் வைக்கணும். தட்டில் வந்து நம்ம அடி தட்டில் வைக்கக்கூடாது, மேல் தட்டில் தான் வைக்கணும். ஏன்னா ஹீட் வந்து ரொம்ப பட்டுச்சுனாலும் கலர் பிஸ்கட் கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால் மேலே உள்ள தட்டில் வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம பிசையும் போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க. பிசைஞ்சிங்கன்னா அந்த மாவு வந்து இளக்கம் கொடுக்கும். சீனி போட்டுக்கனால நமக்கு இளக்கம் கொடுத்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு கிரைண்டரில் வந்து கம்பி இருந்துச்சுன்னா அந்த கம்பியில் போட்டு மாவு பிசைகிற இது இருக்குது பாருங்கள், அதில் போட்டு பிசைங்க. 1 கிலோவுக்கு 1/4 கிலோ போடணுங்க. பிஸ்கட்டு பண்ணிங்கன்னா 1 கிலோ மாவு எடுத்தீங்கன்னா எல்லா மாவும் சேர்த்து எடுத்தீங்கன்னா 1/4 கிலோ நெய் ஊற்றணும். நெய் பாதி, அதுலனா எண்ணெய் பாதி நெய் பாதி ஊற்றலாம். அப்படியும் ஊற்றி நீங்கள் இந்த கிரைண்டரில் போட்டும் பிசைஞ்சு எடுக்கலாம். அது ரொம்ப ஈஸி உங்களுக்கு பிசைகிறது. அது இல்லைன்னா இந்த மாதிரி போட்டு நம்ம நெய்யை போட்டு எண்ணெயை போட்டு நல்லா ஃபீட் பண்ணாலும் ஃபீட் பண்ணி அப்புறமாட்டு நம்ம மாவை போட்டோம்னா சீக்கிரமாக பிசைக்கலாங்க. நம்ம வெறும் நெய்யை விட்டு பிசைஞ்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும் பிசைகிறதுக்கு. நாங்கள் பாம்பேயில் வச்சுலாம் பிசையும் ஃபஸ்ட்டு தெரியாமல் பிசைஞ்சிட்டோங்க. கை வலி 3-4 நாளாக ஒரே கை வலி. இந்த சைட்லாம் ஒரே வேதனை எடுக்க ஆரம்பிச்சிட்டு. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஈஸியாக எல்லா மெத்தடும் இருக்குது. ஈஸியாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே பக்கத்தில் பண்ணுங்கள், கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நெய் காணாட்டாலும் நெய்யை விட்டு பிசைஞ்சிக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் கலந்து பிசையினாலும் பிசைஞ்சு பண்ணுங்கங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. 100% பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. சூப்பராட்டு கேரண்டி நான் கொடுக்கேன் உங்களுக்கு. இந்த பிஸ்கட் நான் அடிக்கடி பண்ணுவேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 15 நிமிஷம் ஆகட்டும். நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். பிஸ்கட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பிஸ்கட் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருக்குங்க. நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்த கடாயை வச்சுக்கலாம். அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம இருக்கிறத மிச்சத்தை வச்சுக்கலாம். பிளேட் வந்து சூடாக இருக்குது. நம்மளால ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துக்கோங்க.
சூப்பரா கிடைச்சிருக்குங்க. அடுத்தது ஒரு பிளேட்ல வச்சுக்கிடலாம். அடுத்த கடாய் வைக்கும்போது நம்ம பட்டர் சீட்டில் வச்சுக்கலாம். பட்டர் சீட் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னா நியூஸ் பேப்பரில் வச்சு வைங்க. மிச்சம் 2-3 அண்ணன் தான் இருக்குது, அதிலே வச்சிடலாங்க நம்ம. இந்த மாதிரி சைடில் வச்சு வைங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா ஹீட்டாக இருக்குது. அப்படியே உங்களை உள்ளே இறக்கிட்டு மூடி வச்சிடலாங்க. வேகட்டும், 20 நிமிஷம் இருக்கட்டும், எடுத்துடலாம். அடுத்த கடாயே எடுத்தாச்சுங்க. ஆறட்டும், நம்ம எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்தாச்சுங்க பிஸ்கட். நம்ம இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உப்பு வந்து 4-5 தடவை நான் கேக் பண்ணிட்டேன். ரொம்பவே போகலை பாருங்கள். அப்படியே இருக்குங்க, நம்ம எடுத்து வச்சிடலாம். வேஸ்ட்டாக போகாது நமக்கு. ஒரு தடவை நம்ம பண்ணிவிட்டு அடுத்த தடவை நம்ம யூஸ் பண்ணால் பண்ணிடலாம். ஒரு டப்பாவில் தட்டி ஆறுனதுக்கப்புறம் வச்சுட்டேன்னா அப்பாட்டு இருக்குங்க, ஒன்றும் செய்யாது. இப்போ பிஸ்கட் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராகிட்டு 4 அட்டை பண்ணியாச்சுங்க. பேக்கரி சுவையில் நம்ம வீட்டிலே பிஸ்கட் பண்ணியாச்சு. பார்க்கையிலே சாப்பிடும் போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு 4 அட்டை பண்ணியாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிஸ்கட் வந்து இப்போ உடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா கிடச்சிருக்கு நமக்கு. எம்மி பிஸ்கட் ரெடிங்க. நல்லா மறுமறுப்பாகவும் சாஃப்டாகவும் வந்து கிடச்சிருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். 4 அட்டை சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. நாக்கில் வச்சதும் தண்ணியாக கரையுதுங்க. கடையில் கூட இந்த அளவுக்கு சாப்பிட்டா கிடைக்குமான்னு தெரியல. அவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு. தைரியமாட்டு வீட்டில் பண்ணுங்க. தோசை தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அட்டகாசமாட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுக்கதான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.